இந்த காலையில் நம்முடைய தியானத்திற்காக லூக்கா 14வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 14வது அதிகாரம். ஒரு மனிதன் தான் கிறிஸ்தவனாய் இருப்பதற்காக செலுத்த வேண்டிய கிரயம் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மனிதன் கிறிஸ்தவனாய் இருப்பதற்காக செலுத்த வேண்டிய கிரயம், விலை என்ன என்பதை இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவனா இருக்கிறதுனால கிரயம் செலுத்த வேண்டுமா? ஏசாமி பிள்ளையா மாறிட்டா எனக்கு எல்லாம் கிடைக்கும் தானே என்று நான் நினைத்தேன் சொல்லி நினைக்கலாம். ஏசாமி பிள்ளை ஆகிட்டா எனக்கு எல்லாம் கிடைச்சிடும், என் கடன்லாம் தீர்ந்துவிடும், வியாதி நீங்கிவிடும், எல்லா ஆசீர்வாதம் எனக்கு வரும், எனக்கு கிடைக்கும் என்பதை தான் நினைத்தேனே ஒழிய நான் கிரயம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை என்று சொல்லி சிலர் நினைக்கலாம். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே சொல்லப்படுகிறதும் அதுதான். ஏசாமிட்ட வாங்க உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படி சொல்லி. ஆனால் அது உண்மையா? வேதாகமத்தின்படி அது உண்மையா? கிறிஸ்தவனாய் இருக்கிறவன் செலுத்த வேண்டிய கிரயம்தான் என்ன? இந்த லூக்கா 14வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை கவனிப்போமானால் நாம் இன்றைக்கு பார்க்க போகிற பகுதி 25ஆம் வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். ஆனால் அது 25வது வசனத்துக்கு முன்பதாக 16வது வசனத்திலிருந்து கவனிப்போமானால், நல்லா கவனிச்சுட்டே வரணும். என் பின்னாடி மிக முக்கியமான காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். ஆனால் எல்லாரும் அதை கவனமாக கவனிக்க வேண்டும். 16வது வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு பெரிய விருந்தை பற்றி அந்த இடத்துல ஆண்டவர் அழகாய் சொல்லிக்கொண்டே வருகிறார். விருந்து, ஒரு பெரிய விருந்து. 16ஆம் வசனத்தை பாருங்க. ஒரு மனுஷன் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் யாரெல்லாம் அழைச்சானோ அவங்களாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவருக்கு ரொம்ப கோபம். 21வது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 14:21. அந்த ஊழியக்காரன் வந்து அவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமானன் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். சரியா? அழைக்கப்பட்டவங்க வரல, அது காரணம் சொல்லிட்டாங்க, அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த எஜமானுக்கு கோபம். அதனால சொல்றாரு, ரோட்டுக்கு போய் எல்லா ஊனர் குருடர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வாப்பான்னு சொல்றாரு. அப்படியே கூட்டு வந்தாங்க. ஆனாலும் இன்னும் இடம் இருக்கிறது. 23ஆம் வசனம். அப்பொழுது அந்த எஜமானன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. யாரனாலும் கூட்டிட்டு வா, தொந்தரவு பண்ணி கூட்டிட்டு வா. அதான் அங்க சொல்கிறான். எந்த நிபந்தனையுமே இல்லை, யார் வேண்டுமானாலும் வரலாம். எதற்கு? விருந்துக்காக வரலாம். இன்னொரு இடத்துல இது ராஜாவினுடைய மகனுடைய கல்யாணம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ரட்சிப்பு இலவசம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ரட்சிப்பு என்பது இலவசம். எந்த கிரயமும் செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே வேளையிலே சீஷனாய் இருப்பது என்பது பயங்கரமான கிரயம் செலுத்தி ஆக வேண்டும். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பது என்பது பெரிய கிரயம் செலுத்த வேண்டும். சிலதில் அது ரெண்டையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா முரண்பாடாக இருக்கிறது. ரட்சிப்பு இலவசம், ஆனால் கிறிஸ்தவனாய் வாழ்வதற்கோ கிரயம் செலுத்தப்பட வேண்டும். எவ்வளவு கிரயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களையே விலையாக கொடுத்து ஆக வேண்டும். அவ்வளவு பெரிய கிரயம் செலுத்த வேண்டும். அப்படியானால் அதை எப்படி இலவசம் என்று சொல்ல முடியும் என்று சொல்லி சில வேளையிலே நினைக்கலாம். அதற்காக ஒரு மனிதன் இந்த உதாரணத்தை பயன்படுத்துகிறான். நான் அதை இங்கே சொல்ல விரும்புகிறேன். இலவசம், அதே வேளையிலே கிரயம் செலுத்தி ஆக வேண்டும். ஒரு மனிதனுடைய இருதயம் பலவீனம் அடைந்து விட்டது. பலவீனம் என்று சொன்னால் அது பலவீனப்பட்டு கொண்டே போகிறது. ஒரு கட்டம் வந்தது, டாக்டர் சொல்லிட்டார் இனிமே பிழைப்பதற்கே வழி இல்லை என்று சொல்லிவிட்டார். சீக்கிரமாக அது நின்றுவிடும், வேறு வழி இல்லை என்று சொன்ன பொழுது அந்த மனிதன் கேட்டார், ஐயா வழியே இல்லையா என்று கேட்டார். ஒரே ஒரு வழி உண்டு. ஒரு பலமான மனிதன், பலசாலியான ஒரு மனிதனுடைய இருதயத்தோடு கூட உங்களுடைய இருதயத்தை நாங்கள் இணைத்து விடுவோமானால் அதனுடைய பலத்தினாலே உங்களுடைய இருதயம், உங்களுடைய சரீரத்துக்கு ரத்தம் பாய்ந்து ஓடும், நீங்கள் பிழைக்கலாம் என்று சொன்னார். எவ்வளவு செலவாகும் என்று கேட்டாராம். இது உதாரணம் தான். எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார். இது இலவசம் என்று சொல்லிவிட்டார்.
முற்றிலும் இலவசம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்று சொன்னால், நீங்கள் இனிமேல் உங்களுடைய விருப்பப்படி வாழ முடியாது, அந்த மனுஷனுடைய விருப்பப்படி தான் வாழ வேண்டும். அவர் எங்கே போகிறாரோ நீங்கள் அங்கே போய் தான் ஆக வேண்டும். அவரே மட்டுமே நீங்கள் பின்பற்ற வேண்டியவர்களாய் மாறுவீர்கள் என்று சொன்னால், உங்கள் இருதயம் அவருடைய இருதயத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவன் இலவசம்தான். ஆனால் இனிமேல் நீங்கள் அவரை மட்டுமே பின்பற்றி ஆக வேண்டும் என்று சொன்னாராம். அப்ப வாழ்க்கையே கொடுத்தாக வேண்டும், வாழ்க்கையே கொடுத்தாக வேண்டும். இனிமேல் அது ஒன்றுமே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொல்லும்போது சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். முழுமையாய் தன்னை வெறுத்து, தன் ஆசைகளை வெறுத்து விட்டு, தன்னுடைய வாழ்க்கையிலே லட்சியங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர் சொல்லுகிறதை மட்டும் செய்கிற ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அப்படியானால் ஜீவன் இலவசம்தான், ஆனால் அவரை பின்பற்றி ஆக வேண்டும். நித்திய ஜீவன் இலவசம் என்பது உண்மைதான். ஆனால் சீஷத்துவம் என்பது நம்மிலுள்ள எல்லாவற்றையும் அது டிமாண்ட் பண்ணுகிறது, கேட்கிறது, கொடுத்துதான் ஆக வேண்டும். 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், லூக்கா 14வது அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எல்லாரும் வேதாந்தத்தை கவனியுங்கள். பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணம் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து இந்த காரியங்களை சொல்கிறார். சரியா? பின்னதாக நாம் படிக்க போகிற காரியங்களை சொல்கிறார். யாரை பார்த்து இந்த காரியம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து இவைகளை சொல்கிறார். அவங்கெல்லாம் யாருன்னு சொன்னா சீஷர்கள் அல்ல, பொதுமக்கள், அவரை வேடிக்கை பார்க்க வந்தவர்கள், அவர் என்ன பேசுகிறார் என்று சொல்லி கேட்க வந்தவர்கள், அவரை பின்பற்றலாமா வேண்டாமான்னு சொல்லி இனிமேல் தான் தீர்மானமே எடுக்க போகிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கிரயம் கொடுத்து ஆக வேண்டும். அதுதான் பின்னதாக நாம் படிக்க போகிறோம். அப்ப பின்பற்றுகிற அவர்கள் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லை. சீஷர்கள் என்பது வேறே, கிறிஸ்தவர்கள் என்பது வேறே அல்ல. கிறிஸ்தவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள்தான் சீஷர்கள். அல்ல, கவனிச்சுவாங்க. சீஷர்கள் யாரோ அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். மத்திய 28வது அதிகாரத்திலே ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் என்ற பதத்தையே பயன்படுத்தவில்லை. கிறிஸ்தவர்கள் ஆக்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. மத்திய 28வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று தான் வருது. அங்கே கிறிஸ்தவர்கள் என்ற பதமே பயன்படுத்தப்படும். இப்ப யாரெல்லாம் சீஷர் ஆனார்களோ அவர்கள் எல்லாரையும் ஞானஸ்நானம் கொடுங்க சொல்றார். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் உபதேசிக்கப்பட வேண்டும் என்று சொல்றார். புரியுதா நான் சொல்கிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முக்கியமான காரியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சபை எனக்கு ஒன்றும் செய்யவில்லை, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி குற்றம் சாட்டுகிற கிறிஸ்தவ சமுதாயம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏற்கனவே உன்னை என்ன யாருக்கு ஒப்பு கொடுத்துட்ட? என்னிடத்தில் நீ ஒப்பு கொடுத்துட்டாய், நீ தான் எனக்கு கடமைப்பட்டவனாய் இருக்கிறான் என்பதை ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரம், அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதலாய் அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. முதலாய் அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. கிறிஸ்தவர்களுக்கு சீஷர்கள் என்ற பெயர் வழங்கப்படல. நல்லா கவனிங்க. சீஷராக்குங்கள் என்று தான் தேவன் நம்மை அனுப்பி இருக்கிறார். போய் பிரசங்கியுங்கள், சீஷர் ஆக்குங்கள். இங்கே அப்படி சீஷர் ஆனவர்களுக்கு ஒரு பட்டப்பெயர் கொடுக்கப்பட்டது. அவங்க யார்? கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். அப்ப கிறிஸ்தவம் வேறே, சீஷத்துவம் வேறே அல்ல, ரெண்டுமே ஒன்றுதான். இப்ப நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் நான் இயேசுவின் சீஷனாய் இருக்கிறேன் என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீஷனாய் இருக்க வேண்டுமானால்
அவன் கிரயம் செலுத்திதான் ஆக வேண்டும். எந்த ஒரு மனுஷன் கிரயம் செலுத்தவில்லையோ அவன் சீஷன் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம். இது ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் என்று சொன்னால் செய்யணும்னா நீங்க சீஷனா இருக்கணும்னா சீஷனா இருக்கலாம், அல்லது வெறும் கிறிஸ்தவனா இருக்கணும்னா நீங்க கிறிஸ்தவனா இருந்துக்கலாம். காணிக்க போடுற கிறிஸ்தவர்கள், ஆலயத்துக்கு வந்து விட்டு போகிற கிறிஸ்தவர்கள், அது கூட இன்னைக்கு நிறைய பேர் வரதில்லை. நம்ம சபையிலே நான் ரொம்ப வேதனையோடு பார்க்கிற காரியம், மாதத்துக்கு ஒரு முறை வந்தாலே பெரிய காரியம் என்று சிலரை பற்றி நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவங்க வந்து அப்பத்தில் பங்கெடுக்காமல் இருக்கிறது நல்லது என்று நான் நினைக்கிறேன். நான் போதகராக இருக்கனால உரிமையோடு கூட அதை சொல்கிறேன். அது இந்த சபையை, அந்த கர்த்தருடைய பந்தியை மட்டுப்படுத்துகிறது. மாதத்துக்கு ஒரு துறை நினைத்தால் வருவது, நினைத்தால் போவது, முடிந்தால் வருவது, முடியாவிட்டால் வருகிறதில்லை. ஆனால் வருகிற நேரத்தில் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுத்து விட்டு போவீர்களானால் அது இந்த சபையினுடைய அந்த கர்த்தருடைய பந்தியை மட்டுப்படுத்துகிறது. தேவனுடைய பந்தி எவ்வளவு மேன்மையானது என்பதை அவள் உணரவில்லை என்பதுதான் என்னுடைய பொருளாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, காலையிலே வருவது, அதுவும் தாமதமாய் வருவது, செய்திக்கு முன்பதாக எழுந்து போய் விடுவது எனக்கு புரிஞ்சு கொள்ளவே முடியவில்லை. கர்த்தருடைய வசனத்தை கேட்க உங்களுக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் வராமல் இருப்பதே மேல் என்று நான் நினைக்கிறேன். அந்த நாள் வராமல் நீங்க அடுத்த வாரம் வாங்க, அதான் பெஸ்டா இருக்கும். ஏன்னு சொன்னால் சிலர் அப்படி செய்கிறது. நான் 25 வருடமாய் போதகராக இருக்கிறேன். ஒரு சிலர் ஆரம்பித்த காரியம் இன்றைக்கு அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள். காலையிலே வருவது, செய்திக்கு இல்லாமல் எழுந்து போவது என்பது அநேகர் இன்றைக்கு செய்யப்படுகிற காரியம். இன்றைக்கு அது சாதாரணமாய் மாறிக்கொண்டே வருகிறது. அது வலிக்கவில்லை அநேகருக்கு. இடையிலே எழுந்து போகிறோம் என்ற வேதனை அநேகருக்கு இல்லை. எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்பது என்னுடைய பயங்கரமான கேள்விக்குறி. இந்த சபையே நம்மாலே அந்த நிலைமைக்கு கொண்டு வர முடியவில்லை. ஆனால் ஆண்டவருக்காக நாம் என்ன சாதிக்க போகிறோம்? தேவனுடைய நாளை என்னாலே தேவனுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னால் என்னுடைய நான் எப்பொழுது தேவனுக்கு கொடுக்க போகிறேன்? 7 நாளிலே ஒரு நாளை என் தேவனுக்காக நான் கொடுக்க முடியாது என்று சொன்னால் 6 நாளிலே தேவனுக்காக நான் என்னத்தை சாதிக்க போகிறேன்? சீஷன் என்று சொன்னால் கிரயம் கொடுத்துதான் ஆக வேண்டும். கிரயம் கொடுப்பவன் மட்டும்தான் சீஷனை ஒழிய ஆலயத்துக்கு வந்துவிட்டு போகிறவன் சீஷன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சீஷன் இல்லை என்று சொன்னால் அவன் பரலோகத்துக்கும் போக போகிறதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு காரியம். சீஷனுக்கு தான் கிறிஸ்தவன் என்ற பெயர் வழங்கப்பட்டதை ஒழிய கிறிஸ்தவர்கள் சீஷனாய் ஆவதென்ற நிலைமை இன்னொன்று பின்பதாக வருகிறது. நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன் பிரதர், நான் இனிமேதான் சீஷன் ஆக வேண்டும் என்று சொன்னால் அப்படி ஒன்று வேதாமத்திலே இல்லை. சீஷனானவன் அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான். ஞானஸ்நானம் எடுத்தவன் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிறவனா, கர்த்தருடைய வசனத்திலே வளருகிறவனா இருக்க. 3 காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். சீஷனானவன் கொடுக்க வேண்டிய கிரயம் என்ன என்பதை இந்த பகுதியிலே பார்க்க போகிறோம். லூக்கா 14வது அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அதை வாசிக்கிறேன், பின்பதாக நாம் படிக்க போகிறோம். முதலாவது நான் இதை சொல்லிவிடுகிறேன். 26ஆம் வசனம், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும், அதாவது என்னை பின்பற்றி விட்டு தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்படியானால் என்னை காட்டிலும் மனிதர்களை நேசிப்பவன் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது. அப்ப மனிதர்களை விட அப்ப மனிதர்கள் அவன் கிரயமாய் கொடுத்தாக வேண்டும். 27ஆம் வசனம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். சுகங்களை விட்டு கொடுக்க முடியாதவன், கம்ஃபர்ட்ஸ், சுகங்கள் என்று சொன்னால் வியாதி சுகம் அல்ல, என்னுடைய வசதிகளை என் சுகங்களை விட்டு கொடுக்க கிரயம் கொடுக்க முடியாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது. 33ஆம் வசனத்திலே 3வது காரியம் சொல்கிறார், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உண்டானவைகள் என்னுடையவைகள், பொருள், என்னுடையவைகளை, என்னுடைய பொருட்களை அவருக்கென்று கிரயமாய் செலுத்த முடியாவிட்டால் எனக்கு அவன் சீஷனாய் இருக்க மாட்டான். 2 பெரிய காரியம். ஒன்று, சீஷனில் கொடுக்க வேண்டிய கிரயத்தை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மற்றொன்று, அவசரப்பட்டு யோசியாமல் சீஷனாக முற்பட்ட ஒரு மனிதனுக்கு ஏற்பட போகிற ஆபத்தை பற்றி பார்க்க போகிறோம்.
இரண்டாவது குறிப்பு புரிகிறதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. அவசரப்பட்டு ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்தவன் இப்பொழுது கிரயம் கொடுக்க யோசிக்கிற மனுஷன், அவனுக்கு ஏற்பட போகிற ஆபத்தை பற்றி இரண்டாவது பகுதியிலே பார்க்க போகிறோம். 28ஆம் வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் 34, 35 வசனங்களே 3 உதாரணங்களை ஆண்டவர் சொல்கிறார். 28, 29, 30 சொல்லும் பொழுது ஒரு கட்டடத்தை கட்ட ஆரம்பித்த ஒரு உவமையை சொல்கிறார். 31, 32 ஒரு ராஜாவை பற்றி சொல்லுகிறார். ஒரு யுத்தத்துக்கு புறப்படுகிற ராஜாவை உதாரணமாய் சொல்லுகிறார். 34, 35 உப்பை பற்றி சொல்கிறார். அதுதான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். யார் என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம் பெறுகிறார்கள்? கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே முதன்மை பெறுகிறாரா, முக்கியம் பெறுகிறாரா, அல்லது மனிதர்கள் என் வாழ்க்கையிலே முக்கியம் பெறுகிறார்களா? என் வாழ்க்கையின் சுகங்கள் என் வாழ்க்கையிலே முதன்மை இடம் பெறுகிறதா, கிறிஸ்து என் வாழ்க்கையிலே முதன்மை இடம் பெறுகிறாரா? என் வாழ்க்கையின் பொருட்கள் என் வாழ்க்கையிலே முதலிடம் பெறுகிறதா, அல்லது என் வாழ்க்கையிலே கிறிஸ்து முதலிடம் பெறுகிறாரா? அதை தான் அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஒரு மனிதன் ஆண்டவருக்கு கிரயம் செலுத்த முடியாமல் போகும் பொழுது, கிரயம் செலுத்த மறுக்கும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், என் ஆண்டவரை காட்டிலும் எனக்கு மற்ற காரியங்கள் முக்கியமானதாய் காணப்படுகிறது என்று சொல்கிறான். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வெளிச்சத்தை பற்றி அங்கே குறிப்பிடுகிறார். அது எப்படிப்பட்ட வெளிச்சம் என்று சொன்னால், இருளிலிருந்து ஏற்படுகிற வெளிச்சம் அது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனிதனுடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டான் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். 4வது வசனத்தில். சரி, அதை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி விட்டான். அதாவது தேவனுடைய மகிமை எவ்வளவு பெரிதென்பதை காண முடியாதபடிக்கு பிசாசானவன் மனிதருடைய மனதை என்ன பண்ணிட்டான்? குருடாக்கி வச்சுட்டான். அப்ப அவங்களுக்கெல்லாம் எது பெருசா தெரியுதுன்னா, உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தின் மேன்மைகள், அதுதான் பெரிதா இருக்கிறது. கிறிஸ்து பெரிதாக அவளுக்கு தெரியவில்லை. காரணம், அவளுடைய கண்கள் குருடா இருக்கிறது. அடுத்த வசனத்தை 6வது வசனத்தை வாசிக்கலாம். இருளில் இருக்கிற வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், 6வது வசனம் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்த. யாருடைய உள்ளத்திலே அந்த வெளிச்சம் பிரகாசித்ததோ அவன் யாரை, எதை பார்க்க ஆரம்பித்து விட்டான்? தேவனுடைய மகிமையை. தேவனுடைய மகிமை என்று சொன்னால் தேவனுடைய மேன்மையை, அது எவ்வளவு விலையுறந்த ஒன்று என்பதை, அது எவ்வளவு மேன்மையானது என்பதை அவன் காண ஆரம்பித்து விட்டான். அப்படியானால் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன், சீஷன் என்று சொல்லி தன்னை அழைத்துக் கொள்ளுகிற ஒரு மனிதன் தேவனுக்காக கிரயம் செலுத்த முடியவில்லை என்று சொன்னால், அவன் வாழ்க்கையில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அவருடைய மகிமையை நான் இன்னும் காணவில்லை. தேவனுடைய மகிமையை ஒருவன் கண்டுவிடுவானானால் அவன் அதற்காக தான் வாழுகிறவனாய் மாறிவிடுவான். தேவனுக்காக தன் கிரியம் செலுத்த முடியாத ஒரு மனிதன் அவருடைய மகிமையை இன்னும் காணவில்லை. வேறு அர்த்தத்திலே சொல்ல போனால் அவனுடைய இருதயத்தில் இன்னும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கவில்லை. அதுதான் வேதம் சொல்லுகிறது. பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். பெயர் கிறிஸ்தவ, நாமினல் கிறிஸ்டியன்ஸ். பெயர் கிறிஸ்தவர், தமிழில் அது ரொம்ப அழகா இருக்கிறது. பெயருக்காக தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைத்துக் கொள்கிற மனிதர்கள், அவர்கள் மெய்யாகவே கிறிஸ்தவர்களாக அவர்களினும் மாறவில்லை. ஆண்டவர் அங்கே லூக்கா 14வது அதிகாரத்தில் திரள் கூட்டமான ஜனங்களை பார்த்து அப்படியே மெய் மறந்து போகவில்லை. அவரிடத்தில் தான் சொல்லுகிறார், ஒருவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது. திரள் கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் மயங்கி போகிறவர் அல்ல. ஆனால் மெய்யான சீஷர்களிடத்திலே அவர் மகிழ்ச்சி அடைகிறவராக இருக்கிறார். காரணம் என்னென்று சொன்னால், சீஷர்களை தவிர வேறு யாரும் பரலோகம் போக போகிறது இல்லை. அமெரிக்காவிலே ஒரு சென்சஸ் எடுத்திருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் மத்தியிலே.
அந்த சென்சஸிலே அவர்கள் கண்டுபிடித்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் 10% மட்டுமே சீஷர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற கூட்டத்திலே 10% மட்டும்தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், அதாவது சீஷர்களாக இருக்கிறார்கள் சொல்கிறார். இன்னொரு சென்சஸ்ல இந்த 10% என்று சொல்லப்படுகிற எவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ், தேவனுக்காக வாழுகிற கிறிஸ்தவர்கள் மத்தியிலே 50% மக்கள் வாரத்துக்கு ஒரு முறை தான் வேதாகம் வாசிக்கிறார்களாம். அதுவும் ஆலயத்துக்கு வரும் பொழுது வேதத்தை படிக்கும் நேரத்தில் தான். அப்படி என்று சொன்னால் கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமாய் போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சபை பெயர் கிறிஸ்தவர்களாலே நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நினைக்கிறேன். 2 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒன்று சீஷத்துவத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய விலை என்ன என்பதை பார்க்க போகிறோம். மற்றொன்று அவசரப்பட்டு சீஷனானவன் அடைய போகிற ஆபத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். 26வது வசனத்தை வாசிக்கலாம். சீஷத்துவத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய விலையிலே முதலாவது காரியம், தனக்கு நெருக்கமானவர்களை அவன் விலையாக கொடுத்து ஆக வேண்டும். யாதொருவன் என்னிடத்தில் வந்து அதை என்னை பின்பற்றுவேன் என்று சொல்லிவிட்டு தன் தகப்பனையும் தன் தாயையும் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இங்கே சொல்லப்பட்ட எல்லா நபர்களும் இந்த உலகத்திலே ரொம்ப நெருக்கமானவன்னு சொன்னால் நம்முடைய குடும்பத்தான். அவர்களை மட்டும்தான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள். அதற்கு மேலாக ஒன்று நெருக்கம் என்று சொன்னால் அது என்னுடைய ஜீவன். என் ஜீவன் அதை விட விலையுறந்த ஒன்று. அதுவும் இந்த வசனத்தில் சொல்லப்படும். என் ஜீவனை, தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டார் சொல்லப்படும். இங்கே கடுமையான வார்த்தை ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த வசனத்தில், வெறுக்காவிட்டால். இதே வேதாகம் தான் ஆண்டு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லுகிறது. சத்ருவை கூட நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் அந்த வசனத்திலே வெறுக்காவிட்டால், அப்ப தகப்பனையும் தாய் நாம் வெறுக்க வேண்டுமா என்று சொல்லி கேட்கலாம். வெறுப்பது என்று சொன்னால் பகைப்பது அல்ல. இந்த வசனத்திலே அதனுடைய அர்த்தம் வெறுப்பது என்று சொன்னால் அதை மத்தேயு 10வது அதிகாரத்திலே நாம் கவனிக்க முடியும். மத்தேயு 10வது அதிகாரத்திலே நான் ஏற்கனவே அந்த பதத்தை நான் பயன்படுத்தினேன், ஆனால் கூட எடுத்து வாசிக்கலாம். வெறுத்தல் என்று சொன்னால் பகைத்தல் அல்ல, பதிலாக யார் முக்கியமானவர்கள் என்ற கேள்விதான் அங்கே வைக்கப்படுகிறது. என் தேவன் முக்கியமானவர்களா, என் குடும்பத்தின் மக்கள் முக்கியமானவர்களா, என் தேவன் முக்கியமானவர்களா, என் ஜீவன் முக்கியமானதா என்ற கேள்விதான். இந்த மத்தேயு 10வது அதிகாரம் 37ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது வாசிக்கிறேன், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்ப அதே கான்டெக்ஸ்ட்ல தான் இந்த வசனம் வருகிறது மத்தேயு எழுதும் பொழுது. இங்கே என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லன்னு சொல்கிறான், எனக்கு சீஷனா இருக்க முடியாது சொல்றான். அப்ப அந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. வெறுக்கிறது என்று சொன்னால் அவர்களை பகைத்து விடு என்ற ஒரு பொருள் அல்ல, பதிலாக அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் அதே வேளையில யாரை விட அதிகமாய் நேசிக்க கூடாது. என் ஆண்டவரை விட நான் என் தகப்பனை நான் அதிகமாய் நேசிக்க முடியாது. என் ஆண்டவரை விட என் கணவனை நான் அதிகமாய் நேசிக்க முடியாது. என் பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்க முடியாது. அந்த டிமாண்டை வைக்கிறார். நீ செய்துதான் ஆக வேண்டும். என் சீஷனா இருக்க வேண்டுமானால் நீ அப்படிதான் வாழ்ந்தாக வேண்டும். நீ அப்படி வாழாவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க முடியாது என்பதை சொல்கிறார். கடுமையானதா இருக்கிறது இல்லையா? அவனுடைய போதகத்தை கேட்டு யார்தான் அவரை பின்பற்ற முடியும் அப்படியானால் என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஆனால் அதே மத்திய 11வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்கிறார். அந்த வசனத்தை எடுத்துக்கலாமா? அதை நான் இதோடு கூட இணைத்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். மத்திய 11வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தான் நான் சொன்ன வசனம் வருகிறது.
ஆனா 29வது வசனத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார், ஒரு காரியத்தை அங்கே விளக்குகிறார். ஏன்னு இப்ப இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் தங்களை அதிகமாய் நேசிக்கிறார்கள், தங்கள் குடும்பத்தை அதிகமாய் நேசிக்கிறார்கள், தங்களுடைய பொருளை அதிகமாய் நேசிக்கிறார்கள், தங்களுடைய எல்லாவற்றையும் அதிகமாய் நேசிக்கிறார்கள். ஆனா மிஞ்சினது என்ன தெரியுமா? வருத்தமும் சஞ்சலம் மட்டும்தான். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்ப ஆண்டவர் என்ன டிமாண்ட் பண்ணுகிறார்னா, நீ எல்லாவற்றையும் வெறுத்தபடி என்னை நீ அதிகமாய் நேசி என்று சொல்கிறார். அந்த கட்டளையை பார்க்கும் பொழுது அது கடுமையானது, இது கொடூரமானது, நியாயமற்றது என்று சொல்வது போல இருக்கிறது நம்முடைய மனது. ஆனா ஆண்டு சொல்லுகிறார் 29ஆம் வசனத்தில் வரும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள். நுகதம் என்று சொன்னால் பாரம். ஆண்டவர் என்ன பாரத்தை நம்ம மேலே வைக்கிறாரு? அவரை நேசிக்கும் பாரத்தை நம்ம மேலே வைக்கிறார். உன் குடும்பத்தை வெறு, நீ அவர்களை காட்டில் என்னை அதிகமாய் நேசி என்ற ஒரு பெரிய பாரத்தை, என்னால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய் என்று சொல்லுகிறார். சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உன்னையே நீ நேசித்தாய், உன்னுடையவைகளை நீ நேசித்தாய், உன்னுடையவர்களை நீ நேசித்தாய், ஆனால் உனக்கு மிஞ்சினதோ வருத்தமும் பாரமும். ஆனால் நான் சொல்லுகிறேன், என்னிடத்தில் நீ கற்றுக்கொள், நீ என்னை நேசி, நான் கொடுக்கிற நுகத்தை நீ சுமந்து கொள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 30ஆம் வசனம். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் சொல்கிறார். ஆண்டவர் எந்த விதத்திலும் அநியாயமானதை நம்முடைய வாழ்க்கையிலே கேட்க போகிறது இல்லை. அவரை நேசிக்க சொல்லுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அது ஒன்றுதானே சரியான வழி. என் வாழ்க்கையிலே அது இளைப்பாறுதலை கொடுக்கும், என் வாழ்க்கையிலே அது ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, என் வாழ்க்கையிலே கடைசியாய் பெரிய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிற ஒன்றாக இருக்கிறது. நான் ஆண்டவரை நேசிக்கும் பொழுது அதான் சொல்லுகிறான், தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை கொடுக்கிறவன் இழந்து போகிறவன் அதை பெற்றுக் கொள்கிறவனாய் இருக்கிறான். தன் ஜீவனை ஆண்டவருக்காக இழக்க கொடுக்கிறவனே நஷ்டப்படுகிறவன் அல்ல, அவன் அதை பெற்றுக் கொள்கிறவனாய் இருக்கிறான். ஆண்டவர் இன்னொரு இடத்துல பேதுரு இடத்துல சொல்கிறார், பேதுரு என்ன கேட்டான்னா, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான். ஆண்டு சொல்கிறார், எதையெல்லாம் நீ விட்டு கொடுத்தாயோ அதையெல்லாம் நூறத்தனையா நீ பெறப்போகிறாய். ஆண்டவருக்காக நான் கிரயமாய் கொடுக்கிற எதுவுமே என் வாழ்க்கையில நஷ்டமாக போகிறதில்லை. ஆனால் மேலோட்டமாய் பார்க்கும்போது எப்படி எங்க அப்பா அம்மாவை நான் விட்டு கொடுக்க முடியும், என்னுடைய சகோதரர்களை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் ஆண்டவருக்காக என்று சொல்லலாம். நன்கு விளக்கமாய் சில காரியங்களை உங்களிடத்தில் சொல்கிறேன். விட்டு கொடுத்தல் என்றால் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஆண்டவர் அதை சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்ல டிமாண்ட் பண்ணுகிற காரியம்னா, யார் உன் வாழ்க்கையில முக்கியம்? உன் ஆண்டவரா, உன் தகப்பனா? ஆண்டவரா, உன் தாயா? ஆண்டவரா, உன் குடும்பமா? ஒரு மகனோ மகளோ வளர்ந்து வரும் பட்சத்திலே ஆண்டவர் அந்த மனுஷனை அழைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய ஊழியத்துக்காக அழைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அழைக்கும் பொழுது பெற்றோரிடத்திலே போய் சொல்லுகிறான், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறேன் சொல்லி. பெற்றோர் சொல்கிறார்கள், இல்லை நீ போக முடியாது என்று சொல்கிறார்கள். அங்கேதான் ஒரு பெரிய கிரயம் கொடுக்க வேண்டியதாகி மாறுகிறது. அந்த அந்த பையனுக்கோ அந்த பெண்ணுக்கோ ஒரு பெரிய கிரயம் அங்கே கொடுக்கப்பட வேண்டும். தகப்பன் சொல்வதையும் தாய் சொல்வதையும் கேட்பதா, என் ஆண்டவருடைய அழைப்புக்கு நான் கீழ்ப்படிவதா? அங்கேதான் ஒரு கஷ்டமான ஒரு கிரயம் கொடுத்தாக வேண்டும். யாருக்கு தான் கீழ்ப்படிந்தாக வேண்டும்? ஈஸியா சொல்லிடலாம் இல்லையா? ஆனால் அது கஷ்டமான காரியம். இந்த குடும்பம் காயப்படும், இந்த குடும்பம் கண்ணீர் விட வேண்டியது வரும். அந்த நேரத்தில் அதை அந்த மகன் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த இடத்துல தாயையும் தகப்பனையும் தள்ளி விட்டு வெறுத்து விட்டு, நீங்கள் எனக்கு முக்கியமில்லை என்பதை போல சொல்லிவிட்டு தன் ஆண்டவரை கீழ்ப்படியும் பொழுது அது அவ்வளவு லேசான காரியம் இல்லை. ஆனால் அந்த டிமாண்டை தான் தேவனிடத்திலே வைக்கிறவராக இருக்கிறார். புருஷன் மனைவி என்ற நிலைமை வரும் பொழுது, புருஷன் ஆண்டவரை அறிந்தவராக இருக்கிறார், மனைவி ஆண்டவரை அறியவில்லை, அல்லது மனைவி ஆண்டவரை அறிந்தவளாக இருக்கிறாள், புருஷனோ ஆண்டவரை அறியவில்லை என்று சொல்லி வரும் பொழுது புருஷன் சொல்லுகிறார், நீ ஆண்டவரை விடு அல்லது என்னை விட்டுவிடு என்று சொல்லுகிறார் என்று சொன்னான். அந்த இடத்திலே ஆண்டவரை அறிந்த அந்த பெண்ணோ அல்லது அந்த ஆணோ பெரிய கிரயம் கொடுத்துதான் ஆக வேண்டும்.
ஆண்டவரை விடுவதா புருஷனை விடுவதா? ஒரு காரியத்தை நான் எடுத்து காட்டுகிறேன் சொன்னா அந்த இடத்துல தவறாக புரிந்து கொள்ளப்படுதல் ஏற்படக்கூடாது. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக அந்த இடத்துல நமக்கு அதை எடுத்து காட்டுகிறார். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 12ஆம் வசனத்திலிருந்தே இந்த திருமண காரியங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகிற பவுல் ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். அதாவது விவாகரத்தை ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கிறான்னு சொல்லல. சரி, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஒருவேளை இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்வதற்கு அது பிரயோஜனமா இருக்கும். அதனால நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 12ஆம் வசனம். மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நான் சொல்கிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாய் இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். சரி, நான் சுருக்கமா சொல்லிடுறேன் வார்த்தையில். ஒரு விசுவாசியான கணவன், அவிசுவாசியான கணவன் விசுவாசியான ஒரு மனைவியோட, அதாவது மனைவி ஆண்டவரை அறிந்த பிள்ளையாக மாறிவிட்டால், ஆண்டவரை வணங்குகிற பின்பற்றுகிற ஒரு பிள்ளையாக மாற, அப்படினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த மனைவியோட கூட அவன் வாழ விருப்பப்பட்டால் என்ன பண்ணக்கூடாது? அதை மாற்றி வச்சுக்கோங்க. மனைவி அவிசுவாசியா இருக்கிறார், புருஷன் விசுவாசியா இருக்கிறார். ஆனால் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படின்னா அங்கே எது வரவே வராது, பிரிவுக்கு பேச்சே வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அந்த இடத்துல சொல்ற 13ஆம் வசனம். அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியா இருந்தும் அவளுடனே வாசமாயிருக்கு, அதாவது விசுவாசியாய் பெண்ணுடனே வாசமாயிருக்கு, அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். அங்க பிரிவு வரக்கூடாது சொல்கிறான். 15ஆம் வசனம். ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். கடினமான காரியம் இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, நீ உன் ஆண்டவரை விடு, அல்லது நான் உன்னை விட்டு என்ன பண்ண போறேன், போயிருவேன்னு சொல்றாரு. இங்கதான் பயங்கரமான கிரியம். ஆண்டவரா புருஷனா, அல்லது ஆண்டவரா மனைவியா? பவுல் சொல்லுகிறார், அப்படி பிரிந்து போகிறவன் பிரிந்து போகட்டும். பயங்கரமான கிரியங்க அது. ஒரு இங்க இருக்கிற அநேகர் அந்த கிரியத்தை கொடுக்கவில்லை. நான் ஊழியத்துக்கு போகும்பொழுது நான் அப்படிப்பட்ட கிரியெல்லாம் கொடுக்கலைங்க. நான் உண்மையை சொல்லுகிறேன். எனக்கு தெரியும் என்னுடைய பெற்றோர் என்னை தடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி. கடைசி நேரத்தில் தான் வந்து சொன்னேன் அவங்ககிட்ட, நான் ஊழியத்துக்கு போக போறேன்னு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னேன். உடனே எங்கள் அம்மா கேட்டாங்க, நீ ஊழியத்துக்கு போக போறியான்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம், நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சிறு தடை கூட எனக்கு இல்லை. நான் எந்த கிரையுமே கொடுக்கவில்லை. ஆனால் பிரின்ஸ் தெரியும். பிரின்ஸ் அப்பா இருக்காங்களா, போயிட்டாங்க. அவங்க வீட்டில் பிரின்ஸ் ஒரே ஒரு பையன், ஒத்த பையன், 2 பொம்பளை பிள்ளைங்க. அவங்க அப்பா போகாதுன்னு சொல்லலை, ஆனால் ஒரு பையன் தான் இருக்கிறான். யாரை கவனிக்கணும்? பெற்றோரை கவனிக்க வேண்டுமே. அவங்க அப்பா, நான் கேள்விப்பட்டேன், நான் மதுரையில் இல்லை, நான் இப்போ மிஷனரியாக இருந்தேன். ஸ்டேஷனில் வச்சு அவங்க அப்பா கதறி அழுதாங்க, சத்தம் போட்டு அழுதுட்டாங்க கடைசியாக. ஏன்னா அது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அதை மகனும் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட செய்ய முடியாதபடிக்கு ஒரு பையன் கிளம்பி போவது உலகத்தின் பார்வையில் இதெல்லாம் நியாயமாங்க அப்படின்னு சொல்ல தோணுகிறது. மத்தேயு 8வது அதிகாரம். மத்தேயு 8வது அதிகாரத்தில் கிரியத்தை பார்க்காமல் பின்பற்றுகிற ஒரு மனுஷன், அந்த இடத்துல ஆண்டவர், அதை பின்னாடி வாசிக்கலாம், நான் ஒன்றை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். 21வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 8வது அதிகாரம் 21வது வசனம். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இவன் சீஷன் என்று சொல்லப்படுகிறான். சரியா? 19வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படி வேத பாரகன் ஒருவன் வந்து, போதுகிறே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொன்னான். இது பொதுமக்கள்ல இருந்து ஒருத்தர் சொல்றான், நான் இனிமே உங்களை பின்பற்ற போறேன்னு சொல்றான். அது அப்புறமா பார்க்கலாம். 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, சீஷர்களில் ஒருவன் வந்து ஆண்டவர் சொல்றான், முன்பு போய் நான் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, எங்க அப்பா இன்னும் சாகல,
எங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நான் செஞ்சுட்டு யாரை பின்பற்றுகிறேன்? உம்மை பின்பற்றுகிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை பாருங்க. 22. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். என்ன அர்த்தம் அதற்கு? இந்த உலகத்தார் அதை செய்யட்டும், நீ எனக்கு செய்ய வேண்டியதை செய். நீ யாரா இருக்க? என்னுடைய சீஷனா இருக்கிறார். என்னை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி ஏற்கனவே தீர்மானம் எடுத்த நீ என்னை பின்பற்று. உன் தகப்பனுடைய காரியத்தை மற்றொருவர் பார்த்துக் கொள்வார்கள். கஷ்டமான காரியங்க. ஆனால் இதுதான் சீஷர்கள் கொடுக்கிற கிரயமாக இருக்கிறது. அப்படியானால் முதல் காரியம், சீஷத்துவத்திலே கொடுக்க வேண்டிய கிரியத்திலே தனக்கு நெருக்கமானவர்களை கொடுத்து ஆக வேண்டும் கிரயமாக. இரண்டாவது காரியம், லூக்கா 14வது அதிகாரத்தில் இரண்டாவது காரியம் 27வது வசனம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தனக்கு உண்டான அந்த வசதிகளை, கம்ஃபர்ட்ஸ், இங்கே நிறைய வசதிகளை நாம் உருவாக்கி கொண்டோம் இல்லையா? ஆண்டவர் ஒருவேளை என்னை கடினமான இடத்திற்கு அழைப்பார் என்று சொன்னான், நான் அதையெல்லாம் விட்டு நான் போக வேண்டும். ஆனால் பிள்ளைங்களை வளர்க்குறப்ப தயவுசெய்து ஒன்று மட்டும் சொல்கிறேன், தயவுசெய்து ஏசிலேயே வச்சு பொத்தி என்ன பண்ணிடாதீங்க, வளர்த்துறாங்க. இந்த சில ஸ்கூல்லலாம் படிக்கிற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா வீட்லேயும் ஏசி, அவங்க வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற பஸ்ஸும் ஏசி, ஸ்கூலும் ஏசி. பாவம் அந்த பிள்ளைங்க. நான் அந்த பிள்ளைகளை குறை சொல்லலை. அந்த பிள்ளைங்க நம்ம இந்தியாவிலே வாழ்கிறதுக்கு தகுதியற்றவங்களா மாறி போயிடுவாங்க நாளைக்கு. பாவம் அந்த பிள்ளைங்க. அதுக்கு ஒன்றும் அது கேட்கல. ஆனால் பெற்றோர் தங்களுடைய பெருமைக்காக அப்படிப்பட்ட ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்க. வீட்டில் இப்போ நார்மலாகவே நிறைய வீட்டில் ஏசி இருக்குது. ஸ்கூலில் பஸ்ஸில் கூட ஏசியில் தான் போகிறாங்க. கம்ப்ளீட் க்ளோஸ்டு. அவங்க உலகத்தை வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க அந்த பஸ்ஸில் உட்காந்து. அப்புறம் ஸ்கூலுக்குள்ளே போனால் கம்ப்ளீட் க்ளோஸ்டு, அதுவும் ஏசி. அவங்களால கிரவுண்டில் கூட போய் விளையாட முடியல, ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க பாவம் இனிமேல் அந்த நம்ம இந்தியாவில் வாழ்கிறதுக்கே அவங்க தகுதியற்ற ஒரு நிலைமையில் மாறிடுவாங்க. ஏன்னா புழுதி, வெளியே வந்தால் புழுதி, வெளியே வந்தால் எல்லா விதமான சூழ்நிலையும் இருக்குது, அதில் வாழ முடியாதவங்களா போயிடுவாங்க. சரி, அவங்க இருக்கட்டும். நம்ம பிள்ளைங்களை நம்ம தானே கஷ்டப்பட்டோம். என் பிள்ளை எல்லா வசதியோடையும் வளரணும். உங்கள் ஆசை நல்ல ஆசை தான், கெட்ட ஆசை கிடையாது. ஆனால் நம்ம வாழ்கிற நாடு அப்படிப்பட்ட ஒரு நாடு கிடையாது. அவங்களுக்கு பழைய சோறும் சாப்பிட தெரியணும், சுடு சோறும் சாப்பிடும், பிரியாணியும் சாப்பிட தெரியணும், தண்ணியோடையும் சாப்பிட தெரியணும். அப்படி வளங்க. அப்போ தான் இந்த பிள்ளை இங்கே எங்கேனாலும் பொழைச்சிக்கணும், எந்த இடத்துலையும் பொழைச்சிக்கணும். 5 ஸ்டார் ஹோட்டலையும் போய் சாப்பிட தெரியணும், ரோட்டு கடையிலையும் கையேந்தி பவான்லையும் சாப்பிட தெரியணும். நான் கேலியா சொல்லலைங்க, ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். அதுதான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி ஜாஸ்தியாகும், எதிர்ப்பு சக்தி இருக்கும், எங்கேனாலும் பொழைச்சிக்கணும். நமக்கு தாங்க வியாதி ஜாஸ்தி வருது. இந்த வாய்க்கால் ஓரத்தில் படுத்துருக்கிறாங்களே, பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கிறான், அவனுக்கு என்ன வியாதி வருது? நம்மளோட குறைவாக தான் வருது. காரணம் அவனுக்கு எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி. நம்ம ரொம்ப பொத்தி வளர்ந்துட்டோம். மினரல் வாட்டர் தவிர வேறு எதாவது குடிச்சோன்னா உடனே என்ன வந்துடும், சோகம் இல்லாமல் போயிடும். நாம் எப்படிங்க ஆண்டருக்காக போய் உழைக்க போகிறோம்? வடநாட்டில் போய் எந்த வசதியும் இல்லை, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, டாய்லெட் கிடையாது, கடுமையான வெயில், கடுமையான குளிர் பகுதியிலே எப்படி போய் ஆண்டருக்காக ஊழியம் செய்ய முடியுமா? ஆண்டவர் அழைத்தால் என் சுகங்களை விட்டு நான் போக முடியுமா? சிலுவை, கடினமான காரியங்கள், ஆண்டவருக்காய் நான் சுமக்க வேண்டிய கடினமான காரியங்களை சும என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரானால் என் சுகங்களை நான் விட்டு போக முடியுமா? மிஷனரிகள் அநேகர் அப்படிதான் வந்திருக்கிறாங்க. அமெரிக்காவிலே வாழ்ந்தவர்கள் சுகங்களை விட்டு வசதிகளை விட்டு ஐடஸ் கடார் அவங்களுடைய தாத்தாவை பற்றி சொல்லும் பொழுது அந்த நாட்டு 1850 அமெரிக்காவில் $2000 சம்பளம் வாங்கியிருக்காரு. 1850. அப்படின்னா அது வந்து இந்த நாட்டில் பல லட்சங்கள். அதை விட்டு தான் நம்முடைய இந்தியா பகுதிக்கு வந்து ஏழை பகுதிகள் மத்தியிலே தன் பணியை ஆரம்பித்தார். அப்படியே தன்னுடையவைகளை விட்டார், தன்னையும் விட்டார். அப்படிப்பட்ட காரியங்கள். சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்.
அதாவது என் வாழ்க்கையை நான் முழுமையாக ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். சிலுவையிலே அறையப்படுதல் சொல்லும் பொழுது சிலுவை பாவத்திற்கு முடிவு கட்டப்பட்ட ஒரு சின்னம். அது என் வாழ்க்கையிலே என் ஆசை இச்சைகளுக்கு நான் முடிவு கட்டித்தான் ஆக வேண்டும். அதை நான் முடிவு கட்ட ஆயத்தமில்லை என்று சொன்னால் நான் சீஷனாய் இருக்க முடியாது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அதாங்க லூக்கா 14:27 தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். மூன்றாவது காரியம், கிரயத்திலே மூன்றாவது காரியம், 33வது வசனம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். எனக்கு உண்டானவைகள் எல்லாம் அப்படி என்று சொன்னான். உண்டானவைகளில் சில என்று சொல்லல, உண்டானவைகளை எல்லாம் வெறுக்காவிட்டால் சொன்னால், கடந்த வாரங்களில் நாம் படிச்சுட்டு வந்தோம் ஒரு காரியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அந்த 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது தங்களுக்கு உண்டானவைகளை தங்களுடையது என்று அவர்கள் என்ன பண்ணல, சொல்லவில்லை என்று சொல்லி. அப்படியானால் எனக்கு உண்டானவைகள் என்னுடையவைகள் அல்ல, தேவன் என் கையிலே கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் அது யாருக்கு சொந்தமானது? அவருக்கு சொந்தமானது. ஒருவேளை என் வாழ்க்கையிலே எனக்கு கொடுக்கப்பட்ட சில காரியங்களை அவர் கேட்பாரானால், என் தாளந்தை அவர் திருப்பி கேட்பாரானால், ஆபிரகாமிடத்திலே மகனை கேட்டது போல என் வாழ்க்கையிலே என்னுடைய பணத்தை திருப்பி கேட்பாரானால், எனக்கு கொடு என்று சொல்லி கேட்பாரானால், நான் கொடுக்க ஆயத்தமாயிருக்கேன். எதை வேண்டுமானாலும். அதுதான் நான் இங்கே சொல்லுகிறான், எனக்கு உண்டானவைகளை எல்லாம் நீ கொடுக்காவிட்டால். மத்தேயு 8வது அதிகாரத்தை நம்ம படித்தோம். ஒரு காரியத்தை நான் விட்டுட்டு ஸ்கிப் பண்ணேன், அந்த பகுதிக்கு மட்டும் போகலாம். மத்தேயு 8வது அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் ஒரு வேதபாரன் வந்து தான் சொல்கிறான், நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று. இந்த கம்ஃபர்ட்ஸ், வசதிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வர எனக்கு இடமா? வீடை கூட விட்டுட்டு வர வேண்டியது இருக்கும். நான் நல்லா சாப்பிடுவேன், சரியா? இப்போ இல்லை, நான் வாலிபனாக இருந்தேன். நொறுக்கிக்கிட்டே இருப்பேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இப்போ பார்த்தாலும் நொறுக்கிக்கிட்டே தான் இருப்பேன். எங்கள் அம்மா என்னை மிஷிரியை அனுப்பும்போது அவங்க கவலைப்பட்டது ஒன்றே ஒன்று, எப்போ பார்த்தாலும் இதில் வாயில் போட்டு மென்னுட்டு இருப்பானே, அங்கே போய் என்ன பண்ண போகிறானோ. இப்போ நான் கொடுக்க எனக்கு கடையே நல்ல பல் இருக்கும், நல்ல பல். எனக்கு இந்த ஒரு சுத்த பல் கூட கிடையாது அந்த நேரத்தில். அதில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஆனால் சாக்லேட் வச்சுட்டு வாய்க்குள்ளே போட்டுகிட்டே இருந்தேன் படிக்கிறப்பெல்லாம். ஏன்னா வேறு எதுவும் கிடைக்காது. ஏன்னா ஒரு தீப்பெட்டி வாங்கினா 12 கிலோமீட்டர் போகணும், அதனால் எதுவுமே கிடைக்காது. சாக்லேட்டை வாங்கி வச்சுட்டு இருந்தேன். அதனால சூத்தப்பலா போச்சு, இங்கே கோட்டை போச்சு. அன்னைக்கு ஆனது தான் கொடுத்த கிரியம் பல்லு கிடையாது. அது கஷ்டம்தான். எனக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு வேற ஒரு கஷ்டம். சில வசதிகள், சில சுகங்களை நாம் அனுபவித்து விட்டோம். ஒன்றும் இல்லைன்னா வெண்டைக்காயாவது எடுத்து கடிச்சிட்டே இருப்பேன் நான், சரியா? பச்சை வெண்டைக்காய் சொல்ல. ஒரு எல்லாருக்கும் ஒரு சில இப்படி இருந்தால் தான் நான் இருக்க முடியும். நான் அப்படியே பழகிட்டேன், அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் என்னை அழைப்பாரானால் எல்லாவற்றையும் விட்டு நான் அவரை பின்பற்ற ஆயத்தமா. ஸோ இட்ஸ் பயங்கரமான ஒரு டிமாண்ட் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வைக்கிறார். அவன் தான் சீஷன், சரியா? கிரயம் கொடுக்க 3 காரியங்கள் பார்த்துட்டோம் இல்லையா? 1, 26 நமக்கு நெருக்கமானவர்களை நாம் கிரயமாய் கொடுத்தாக வேண்டும். என்னுடைய சுகங்களை நான், கம்ஃபர்ட்ஸ், அதை நான் கொடுத்தாக வேண்டும். 3வது, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் கொடுத்தாக வேண்டும். நான் சீஷனாக இருக்க வேண்டுமானால். 2வது காரியம், சீஷனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவசரப்பட்டு சொன்னவனுடைய ஆபத்து என்ன என்று சொன்னான். 3 உதாரணங்களை அந்த பகுதியிலே சொல்கிறார். விரைவாய் பார்த்து முடித்து விடலாம், நேரம் முடிகிறதா இருக்கிறது. ஓகே. 28வது வசனம், உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனான். பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பிரயாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? எதற்காக உட்கார்ந்து முதலே கணக்கு பார்க்க வேண்டும்? என் கையில எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு செலவாகும், இதை நான் கட்டி முடிக்க என்னால் முடியுமா முடியாதா என்று சொல்லி உட்கார்ந்து ஏன் கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொன்னால்,
என்னை ஜனங்கள் பரியாசம் பண்ணாமல் இருப்பதற்காக. நான் கேலி கூத்தா மாறிடக்கூடாது, அது ஒரு பெரிய அவமான பேச்சாய் மாறிவிடக்கூடாது. அதற்காக நான் முன்னதாகவே உட்கார்ந்து கணக்கு பார்க்க வேண்டும். எந்த ஒரு சீஷன் தன் வாழ்க்கையிலே அவசரப்பட்டு நான் ஆண்டவரை பின்பற்ற போகிறேன் என்று சொல்லி அவன் முடிவை எடுத்துவிட்டு பின்பதாக அவன் பின்பற்றாமல் போவானானால் அது அவனுக்கு மட்டும் அவமானம் அல்ல, முழு கிறிஸ்தவ சமுதாயத்துக்குமே அவமானம். இன்றைக்கு உலகத்தில் அநேக சொல்லாங்க, இவன் கிறிஸ்தவனை பாரு, பைபிளை மட்டும் இடிக்கிட்டு போயிடறாங்க ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் இப்போ வார நாட்களில் என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கே அவமானம் யார் என்று சொன்னால் தங்களை பெயரளவிலே கிறிஸ்தவர்கள் சொல்லி அழைத்துக் கொள்கிறவர்கள், கிரயம் கொடுக்க ஆயத்தமில்லாத கிறிஸ்தவர்களாலே இன்றைக்கு ஆண்டவர் அவமானப்படுகிறவராக இருக்கிறார். முதல் காரியம் பரியாசம். அவன் பரலோகத்திலும், அதாவது நித்தியத்துக்குள்ளே போய் அவன் கேலிக்கூத்தாக தான் அவனுடைய வாழ்க்கை இருக்க போகிறது. பரியாசம். இரண்டாவது காரியம், இரண்டாவது உவமையை பார்க்கும்போது 31ஆம் வசனத்தில், அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கொள்வானே என்று சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? எதிரிட்ட 20,000 சேவகர்கள் இருக்கிறார்கள், என்னிடத்திலே 10,000 தான் இருக்கிறார்கள். யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உட்கார்ந்து யோசித்து பார்க்கணும், என்னால் அவங்களை ஜெயிக்க முடியுமா முடியாதா என்று சொல்லி. யோசிக்காமல் எவன் ஒருவன் யுத்தத்துக்கு போவானோ அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா அழிவு வந்துவிடும். முழுமையாக அவனும் சாக வேண்டியதாக இருக்கும், அவனுடைய சேவர்கள் எல்லாரும் அடித்து போவார்கள். ஒரு பெரிய அழிவுக்கு அது காரணமாய் மாறும். அதனால சொல்கிறார், உட்கார்ந்து அவன் ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ, தன்னால் முடியாது என்று சொன்னால் சமாதான ஆளை அனுப்பி என்ன பண்ணிடுவான்? முதலே என்ன பண்ணிடுவான்? பா வேணாம்ப்பா, நீ என்ன கேட்குற, கப்பம்மா எதுவும் கேட்குறியா, கொடுத்துட்றேன், சண்டைக்கு மட்டும் வேணாம், என்னால் முடியாதுன்னு சொல்லி சரண்டர் ஆகி விடுவான். அப்ப ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா அழிவுக்கு அவன் காரணமாக இருப்பான். அவனுடைய வாழ்க்கையை அவனை அழித்துக் கொள்கிறவனாக இருப்பான். இப்போ வெளியில் இருக்கிறவங்களை கூட ஆண்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாங்க, ஆனால் உள்ளே இருக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற அநேக பேர் கிறிஸ்தவர்கள் மனம் திரும்புவதற்கே வழி இல்லாமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள். காரணம் என்ன சொன்னால், இன்னைக்கு மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் சபைக்கு போய் கொண்டிருக்கிறவர்கள் தாங்கள் கிறிஸ்தவர்கள்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் மெய்யாகவே அவங்க யாரும் இல்லை, கிறிஸ்தவர்கள் அல்ல. நேற்றைய தினத்தில் நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன், ஒரு பையனை பற்றி சொல்லும்பொழுது அவன் 18 வருஷமாக சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அவன் வருகிறதுக்கு காரணமே என்னென்னா ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்காக தான் வந்து, கிடைச்சிச்சா கிடைக்கலையான்னு அடுத்த விஷயம். ஆனால் சிலர் சபைக்கு வருகிறதே ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. இவ்வளோ நாள் போன இடத்த விட இப்போ இந்த இடம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நிறைய பேர் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து எங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. ஆறுதலுக்கு தானே சபைக்கு போகிறோம், இல்லை ஆண்டவரை அறிந்து கொள்ள போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பாடி ஆடி குதிச்சு ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு நம்ம மனசு ரொம்ப கவலையாக இருந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம், வாய் விட்டு எங்கேயோ அழுதுடலாமா அப்படி சொல்லுவோம். ஒரு அழுதுட்டோன்னா எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடும். அது வந்து எமோஷனல் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். வாய் விட்டு கத்திட்டோன்னா, நீங்கள் நிறைய நேரத்தில் போய் சபைக்கு போய் சத்தம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னே அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது. அதை தான் சமாதானம் நினச்சிக்கிறாங்க. சரியா? பாடுறது தப்புன்னு சொல்லலை, சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அசைகிறது கூட தப்புன்னு நான் சொல்லலை, சரியா? நான் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பேன், பிபிஎஸ்ல ஆட வைக்கிறோம், நம்மளை தான் சொல்கிறேன், சரியா? பிபிஎஸ்ல ஆட வைக்கிறோம். அன்னைக்கு கூட பசங்க அதை கேட்டாங்க, அன்னை யூத் மீட்டிங்கில் கொஞ்சம் ஆட வைக்கலாமான்னு. கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ தான் கேட்டது காலேஜ் பையன், காலேஜில் ஆடிக்கிட்டே தான் படிப்பியான்னு கேட்டேன். இல்லை, காலேஜுக்குள்ளே போயாச்சுன்னா லெக்சர்ஸ், இன்னும் தாண்டி போகும்போது லெக்சர்ஸ் கூட கிடையாது. நீ போய் லைப்ரரியில் உட்காந்து என்ன பண்ணணும், நீங்களே படிச்சுக்கணும். ஆனால் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்ன இருக்குது, ரைம்ஸ் இருக்குது, ஆக்ஷன் சாங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த அந்த வயசில் உள்ளவர்களுக்கு அப்படிதான் நம் பாடம் சொல்லி கொடுத்து ஆக வேண்டும். ஆனால் சபையும் ஆடிக்கிட்டே இருந்தால் என்னத்துக்கு ஆறுது?
அது அல்ல மெத்தட். இது கற்றுக்கொள்கிற இடம், பள்ளிக்கூடம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதற்காக வருகிறோம்? என் ஆத்ம திருப்திக்காக வரவில்லை, என் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக வருகிறோம். நான் யார் என்பதையும், என் தேவன் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் அறிந்து கொள்வதற்காக வருகிறோம். நான் அவரை அறிந்து கொள்ளும் பொழுதுதானே நான் மற்றவர்களுக்கு அவரை அறிவிக்க முடியும். இன்னைக்கு மக்கள் ஆண்டவரை துதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆராதனைகள் ஏராளம் நடக்கிறது, சந்தோஷமான காரியம். ஆராதனை வேதாந்தத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாதப்ப எப்படி அவரை ஆராதிக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அவரை பத்தி நான் படிக்கிறதே கிடையாது, பைபிளை நான் வாசிக்கிறதே கிடையாது, அவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா அவரை ஆராதிக்கிறேன். எப்படிங்க ஆராதிக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, வேதத்துக்கு தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. அவரை பத்தி எனக்கு தெரியாதப்ப அவரை எப்படி நான் ஆராதிக்க முடியும்? ஆராதனை என்று சொன்னால் முதலாவது என்னன்றதை புரிஞ்சுக்கணும். பாடுறது ஆராதனை கிடையாது, வாழ்க்கையே ஆராதனை. என் வாழ்க்கையே பலிபீடத்தில் வைக்கப்பட வேண்டும். முன்பு அதை வெட்டப்பட்ட மிருகங்கள் பலிபீடத்தில் வைக்கப்பட்டது. இன்றைக்கு தேவன் என்ன டிமாண்ட் பண்ணுகிறார்? ஜீவனுள்ள பலி, வெட்டப்படாத என் வாழ்க்கை, உயிரோடு இருக்கிற என் வாழ்க்கையை அவருடைய பலிபீடத்தில் நான் என்னை வைக்க வேண்டும். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக வைக்க வேண்டும். ரோமர்ல வாசிக்கிறோம் 2வது அதிகாரம். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. என் வாழ்க்கை பரிசுத்தமாக, என் வாழ்க்கை என்று சொன்னால் என் சரீரமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதை நான் ஜீவ பலியாய் வைக்கிறேன். அதாங்க தேவனை கேட்கிறார். என் பாடலையா கேட்கிறார், என் பாடலையா கேட்கிறார் அவர். என் வாய் கெட்ட வார்த்தையும் பேசும், அவரை துதித்து பாடுமானால் என் வாய் விரும்புவார்? அவர் விரும்ப மாட்டாரே. என் வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை, அசுத்தமான காரியங்கள் வாழ்க்கையிலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அழகாய் பாடி அவரை துதிப்பேன் என்று சொன்னால் அவர் மயங்கி விடுவாரா? மயங்க மாட்டாரே. அவர் எதை எதிர்க்காக பார்க்கிறார்? என் வாழ்க்கையின் பரிசுத்தத்தை எதிர்பார்க்க, என்னையே பலியாக படைக்க, என்னை கிரயமாய் கொடுக்க வேண்டும் அவருக்கு. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறான். சரியா? 3வது காரியத்தை பார்த்து முடிச்சலாம், நேரம் முடிஞ்சிச்சு. லூக்கா 14வது அதிகாரம் 34, 35. உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்பட முடியும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. உதவுன்னு சொல்லலாங்க, சரியா? அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவுள். உப்பு நல்லதுதான். கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது நல்லதுதான், ரொம்ப நல்லதுதான். இத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார், சந்தோஷம். நம்முடைய சபையிலே 1000 பேர் வருகிறார், சந்தோஷம். ஆனா சாரம் இல்லை என்று சொன்னால் அது என்ன? இல்ல, ஒன்றுக்கும் எருவுக்கு கூட உதவாதுங்க. மண்ணில் கொட்டினா அது செடிக்கு கூட பிரயோஜனம் கிடையாது. சிலருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மண்ணுக்கும் பிரயோஜனம் கிடையாது, விண்ணுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆண்டவர் அதை சொல்கிறார், பயங்கரமான ஆபத்து. 3 காரியம் சொல்லிட்டோம். 1, அவன் பரியாசத்துக்குரியவனாய் மாறி போவான். அவன் வாழ்க்கை, அவனாலே கிறிஸ்தவம் பரியாசம் செய்யப்படும். இன்னைக்கு அதை பார்க்கிறோம். 2வது காரியம், அவசரப்பட்டு தேவனை பின்பற்றுகிறேன் சொல்கிற வாழ்க்கை எப்படி போனா அழிவுக்கு நேராய் போய்விடும். 3வது காரியம், ஒன்றுக்கும் உதவாது போய்விடும். பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசித்து முடிச்சலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 2 பேதுரு 1வது அதிகாரம் 2 பேதுரு 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், சரியா? கேர்லெஸ்ஸாக கிடையாது, எப்படி? அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவபக்தியும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஒரு விசுவாசி வாழ வேண்டிய விதத்திலே வாழுவானானா, ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதத்திலே தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வானா. 8ஆம் வசனத்தில் அது சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், உங்களுக்கு உண்டாயிருக்க இருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, அறிவிலே வீணரும்
கனியற்றவளுமாய் இருக்க விட்டா. நீங்க கனி இல்லாதவர்களா வாழவே முடியாதுங்க. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் கனியற்றவனாய் வாழ முடியாது. அப்படியானால் ஒருவேளை 30, 60, 100 அந்த வித்தியாசம் இருக்கலாம். எல்லாரும் 100 கொடுக்க முடியுமா? 100 கொடுக்க முடியாது. சிலர் 60 கொடுக்கிறார்கள், சிலர் 30 கொடுக்கிறார்கள், பரவாயில்லை. ஆனால் கனியற்றவர்களாய் நாம் வாழ முடியாது. அதுதான் வேதம் சொல்லுங்க. நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? சீஷன் என்று சொல்லிக்கொண்டு நம்மையே நாம் ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். சீஷன் யார் என்று சொன்னான்? கிரயம் கொடுப்பவன் தான் சீஷன். எதையெல்லாம் கிரயம் கொடுக்கிறான்? தன்னுடையவர்களை கிரயம் கொடுக்கிறான், தன் சுகங்களை கிரயம் கொடுக்கிறான், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கிரயம் கொடுக்கிறவன். தலையில் தாத்து ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருக்கலாம். இந்த வாழ்க்கையை சற்று யோசித்து பார்க்கலாம். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆலயத்துக்கு கூட வர முடியவில்லையா நம்மாலே? என் வாழ்க்கையிலே என் நண்பர்கள் தான் என் வாழ்க்கையிலே முக்கியமானவர்களாய் மாறிவிட்டார்களா? என் வாழ்க்கையிலே என் தொழில் தான் எனக்கு முக்கியமானதாய் மாறிவிட்டதா? என் வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பம் தான் முக்கியமானதாய் மாறிவிட்டதா? ஆண்டவர் ஏன் ஓரங்கட்டப்படுகிறார்? ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டியவர்கள் என்னால் ஏன் கொடுக்கப்பட முடியாமல் இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நான் கடினமாய் பேசினேன் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவ்வளவு சீரியஸான ஒரு சீஷத்துவத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ரட்சிப்பு இலவசம், ஆனால் சீஷத்துவம் இலவசம் அல்ல. பயங்கரமான கிரயம் கேட்கப்படுகிறது. நாம் சீஷனாய் இருப்போம், ஆனால் கிரயம் கொடுக்கிறோமா? கொடுக்க ஆயத்தமா? சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் என் சீஷனாய் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். களத்திலே கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இது கடினமான உபதேசம் என்று சொல்லி விட்டு விட்டு போக போகிறோமா, அல்லது நம்மை நாம் அர்ப்பணிக்க போகிறோமா? ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி கேட்கலாமா? பேசுகிற நானும் குறைவுள்ளவன் தான், பலவீனன் தான், சாதாரணமான மனிதன் தான். ஆனால் ஆண்டவர் அவரிடத்தில் கிருபை கேட்கிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவரே, நான் மெய்யான சீஷனாய் பின்பற்ற விரும்புகிறேன். கனியற்றவனாய் வாழ விரும்பவில்லை. கனியுள்ள ஒரு சீஷனாக, உமக்காக கிரயம் கொடுக்கிற ஒரு சீஷனாக, நீர் விரும்புகிற ஒரு சீஷனாக நான் வாழ விரும்புகிறேன். எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி கேட்கலாமா? உன்னுடைய வாழ்க்கையிலே அதை மிக எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ளலாமா? கவலீனமாய் வாழ்ந்த நாட்கள் போகட்டும். இனிமேல் நாம் கவனமாய் வாழ தீர்மானம் எடுப்போமா? அதை தான் தேவன் எதிர்பார்க்க. உங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், சீஷத்துவத்தை பற்றி நாங்கள் படித்தோம், அவனுடைய கிரயத்தை பற்றி படித்தோம். ஆண்டவரே, கவலீனமாய் சீஷர்களாய் இருக்க விரும்புகிறாளை வரப்போகிற ஆபத்தை பற்றி படித்தோம். நாங்கள் எங்களை சோதித்து பார்க்க கிருபை தாரும். நாங்கள் ஒவ்வொருவரும் அதில் ஜாக்கிரதையாய் காணப்பட கிருபை தாரும். உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தொடர்ந்து பிரயோஜனமாக எங்களை சோதித்து அறிந்து நாங்கள் செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். சரியான தீர்மானம் எடுத்து முன்னேறி செல்ல எங்களுக்கு பலன் தாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வாதம் வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெறும். ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே.